ஹாய் அவனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஸோ அவனி, சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சர்ஜரி நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி இருந்தது உங்களோட சர்ஜரி முடிச்சுட்டு எப்படி இருந்தது, ஹீலிங் ப்ரோசஸ் எப்படி இருந்தது, வூண்ட் எப்படி ஹீல் ஆயிடுச்சு, ஹேர் க்ரோத் எல்லாமே உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் நானும் இந்த கிளினிக் வரதுக்கு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் கிளினிக் வந்து டிசைட் பண்ணேன், ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி. சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹோப் கொடுத்த மாதிரி தோணுச்சு. எனக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சர்ஜரி பண்ணுற தாட்டே இல்லை மேம். எனக்கு வெளியே போய் எங்கேயாச்சும் போனாலும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகிருந்துச்சு. எனக்கு அந்த ஹேர் எல்லாம் இல்லாத டைமில் எங்கேயாச்சும் தண்ணியில் போயிட்டு குளிக்கும் போது, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, ஜாலியாக போகும்போதெல்லாம் அந்த ஹேர் இல்லை, அது ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம், அது அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இங்கே சார்கிட்ட பேசணும். சர்ஜரி வண்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் சர்ஜரி முடிஞ்சிச்சு. அது எல்லாமே பெயின்லெஸ் தான். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெயின் தெரியாது, நம்மளுக்கு நார்மல் தான். சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 10 days தான் நல்லா கேராக பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்வெட் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கேராக பார்த்துக்கணும் பேபி ஹேர் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 months நம்மளுக்கு வச்ச முடி வந்து அது கீழே கொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு புதுசாக முடி வந்துடும்னு சொன்னாங்க. அந்த 2 months நான் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, வந்துருமா வராதான்னு சொல்லி. அந்த 2 months நான் சார்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருந்தேன். சார் எனக்கு ஃபுல்லாக முடியெல்லாம் கொட்டிடுச்சு, மறுபடியும் எனக்கு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு, பழைய மாதிரி தான் எனக்கு வந்துடுச்சு, இப்போ முடி வந்துருமா இல்லையான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். சார் வந்து இல்லைங்க வந்துடும் கண்டிப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஸ்டார்ட் ஆகுது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபுல்லாக ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரீசெண்டாக ரைனோபிளாஸ்டி பண்ணலான்னு ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே சாருமே எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நல்லா இருக்குது, எங்கே பண்ணீங்கன்னு சாருமே கேட்டாங்க. ஹேர்லைன் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கும், ஃபெமினைன் ஃபேஸ் வந்துருச்சு உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் நோஸ் மட்டும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சாருமே பேசினாங்க. நல்லா இருக்குது, எங்கே பண்ணீங்கன்னு சாருமே கேட்டாங்க. ஓகே. ஸோ ஓகே அவனி, சூப்பர். லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஃபீட்பேக் கேட்டது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டிசைட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்கள என்கரேஜ் பண்ணதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ராசஸிங் எல்லாமே ஒரே நாளில் முடிச்சுட்டாங்க, தைரியமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும்.